யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி இயக்கிய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் திலகத்தை வைத்து 2 படங்கள் இயக்கியிருக்கிறார். எம்ஜிஆரின் முதல் படமான ராஜகுமாரி கதாநாயகன் நடித்த முதல் படம். அடுத்தது அரசியலங்குமரி. ரெண்டையுமே தயாரித்தது ஜூபிட்டர் ஆர்ட் பிக்சர்ஸ். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தான் எம்ஜிஆரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு முன்னால் எம்ஜிஆர் சிறு சிறு வேடங்களை தான் நடிச்சிட்டு வந்தார். இந்த படத்தில் பாலையா அப்போ பெரிய நடிகராக இருந்தார். அவர் சம்பளம் 10,000. எம்ஜிஆருக்கு 2,550 தான். ஹீரோயின் மாலதிக்கு 7,500 ரூபா. ஆக அந்த லெவலில் இருக்கும்போது எம்ஜிஆரை தான் கதாநாயகனாக போடுவேன்னு சொல்லி ஏஎஸ்ஏ சாமி ஒரே பிடிவாதமாக இருந்தார். ஆனால் தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து வேண்டாம், நீங்கள் பி சின்னப்பா போட்டு எடுங்க, இந்த படம் நல்லா ஓடும், நல்ல கதையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. அவர் எம்ஜிஆரை வச்சு தான் எடுப்போம் அப்படின்னாங்க. இது 15வது படம் மக்கள் திலகத்துக்கு. 15வது படம் வெளிவந்து செக்கப்போடு போட்டுச்சு. இந்த அம்மா தவமணி தேவி, இலங்கையில் பெரிய கதாநாயகி. இவங்க கொஞ்சம் கவர்ச்சி வேடங்கள்லாம் நடிப்பாங்க. இந்த அம்மாவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ராஜகுமாரியில். ராஜகுமாரி வெளிவந்து பல இடங்களில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 9 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 9 தியேட்டரில் 100 நாள் தாண்டிச்சு. ஒரு சில தியேட்டரில் வெள்ளி விழாவை நோக்கி ஓடிச்சு. அதிகபட்சமாக 168 நாள் வரைக்கும் இந்த படம் திரையில் இருந்திருக்கு. அப்புறம் மறுவெளியீடு கேட்கவே வேண்டாம். இது மாதிரி சென்னை சரவணாவில் திருப்பி பல இடங்கள்லேயும் மறுவெளியீடு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் டிவியிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஒரு அற்புதமான படம். மக்கள் திலகம் இதில் கொஞ்சம் மாயாஜால காட்சிகளும் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆரம்ப கால படங்களால் அதை தவிர்க்க முடியல அவரால். அதுக்கப்புறம் வந்த படங்களில் அவர் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டார். இந்த படம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 1947 வெளிவந்துச்சு. தியேட்டரெல்லாம் போட்டு அனுப்பியிருந்தாங்க. பாருங்கள், எல்லா ஊர் தியேட்டரையும் போட்டு செகண்ட் வீக் விளம்பரம். செகண்ட் வீக் சென்னையில் சென்னையில் திருச்சி வெலிங்டனில் 12வது வாரம் விளம்பரம். இது சென்னையில் எந்த தேட்டரில் போட்டாங்கன்னு பாருங்கள். சென்னையில் ஸ்டார் கிரவுண்ட், மதுரை சிந்தாமணி, திருச்சி வெலிங்டன், சேலம் ஓரியண்டல், கோவை கர்நாடிக், நெல்லை ராயல், வேலூர் நியூ அப்சரா, பெங்களூர் கீதா ஆகிய தேட்டரில் 100 நாள் தாண்டிச்சு. அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா அரசியலங்குமரி. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருஷப்பிறப்பு அன்னைக்கே வெளியாச்சு. வெலிங்டன் பிரபாத் சரஸ்வதியில் வந்துச்சு. இந்த படம் 3 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அதுவும் ஜூபிட்டர் ஆர்ட் பிக்சர்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் நாளாயிட்டு, பெண்டிங் பிக்சர். முன்னாடியே வர வேண்டியது 1961 தான் வெளியானுச்சு. இந்த படத்தில் பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும். ஏத்தம்னு ஒரு பாட்டு. அது பாருங்கள், ஊர்வலமாக மாப்பிள்ளை பொண்ணும் சேர்ந்து வருகிறார் வழியிலே, அந்த பாட்டு நல்லாயிருக்கும். சண்டை காட்சிகள்லாம் அற்புதமாக படமாக்கியிருந்தாங்க. வாழ்ச்சண்டைனாலே அரசியலங்குமரி தான் சொல்லுவாங்க எல்லோரும். ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து ஆட்கள்லாம் வந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த ஆங்கிலேயர்கள்லாம் நல்ல ஸ்வாட் ஃபைட் உள்ள படம் பார்க்கணும்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட கேட்டவுடனே அவர் இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. காமிச்சவுடனே அந்த படத்தை பார்த்துட்டு, ஆஹா அற்புதம், அருமையான ஸ்வாட் ஃபைட் அப்படின்னு சொல்லி இங்கே இதை பார்த்துட்டு இந்த பிரிண்ட் காப்பியை வாங்கிட்டு போனாங்க. வெலிங்டன் பிரபாத் சரஸ்வதி அதில் ரிலீஸ் ஆகி படம் கிட்டத்தட்ட 3 தேட்டர்லேயும் 84 நாள் தொடர்ச்சியாக ஓடிச்சு. 100 நாள் ஓட வேண்டிய நேரம் தான், 100 நாள் ஓட வேண்டிய காலம். ஆனால் அதற்குள் மார்ச் 23 வெளியான திருடாதே வெளியே வந்தவங்க ஹிந்திலேயும் வந்துச்சு. மேரி பெஹன் அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. திருடாதே வெளியானவுடனே இந்த படம் ஓட்டம் தடைப்பட்டது. அது இல்லாட்டி இந்த படம் 100 நாள் ஓடி இருக்கும். அரசியல் 9வது வாரம் விளம்பரத்தை பாருங்கள். 9வது வாரம் 70வது நாள் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. 84 நாள் வரைக்கும் ஓடிச்சு. 84 வெலிங்டன் பிரபாத் சரஸ்வதி ஆகிய தியேட்டரில் 84 நாள். இது கலப்பையை தூக்கிட்டு எம்ஜிஆர் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் நடன பாட்டு. சின்ன பயலே செய்தி கேளடா, அற்புதமான பாட்டு. இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கு வரைக்குமே அது பயங்கர ஹிட்டு. இந்த படத்தை கடைசியில் ஏஎஸ்ஏ சாமி டைரக்ட் பண்ணும்போது கடைசியில் அவர் வேண்டாம்னு விலகிட்டார். அதுக்கப்புறம் காசிலிங்கன் டைரக்ஷனில் முடிஞ்சது படம். வெலிங்டன் பிரபாத் சரஸ்வதி 84 நாள் ஒன்று அந்த விவரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். சரி நேயர்களே, நாம் ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தை பார்த்துட்டோம். நீ அடுத்த கண்டென்ட்டில் வேறு ஒரு டைரக்டரை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.